ஐபிசி தமிழ் செய்திகள். கடந்த 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தனக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் என்ற காரணத்தினால் அதனை நிராகரித்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய ஜனாதிபதி, கடந்த 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டிருந்தது. இதற்கு 122 பேர் ஆதரவு தெரிவித்திருந்தனர். எனினும் தனக்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை கொண்டுவர வழியமைத்துவிடும் என்ற காரணத்தினால் அந்த பிரேரணையை தான் நிராகரித்து விட்டேன். நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்வதற்கு 14ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் முதலாவது பந்தியை நீக்குமாறு நிபந்தனை விதித்தேன். அதில் அக்டோபர் 26ஆம் தேதி பிரதமரை பதவி நீக்கியும் புதிய பிரதமரை நியமித்தும் ஜனாதிபதி வெளியிட்ட 2 அரசு வர்த்தமானிகளுக்கும் அரசியலமைப்புக்கு முரணானவை, செல்லுபடியற்றவை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பந்தியை உள்ளடக்கிய பிரேரணையை ஏற்றுக்கொண்டால் நான் அரசியலமைப்பு மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டுக்களை சுமக்க நேரிடும். பின்னர் அது எனக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படலாம். அதனை நான் ஏற்றுக்கொண்டால் நான் அரசியலமைப்பை மீறிவிட்டதாக எதிர்காலத்தில் என் மீது குற்றவியல் பிரேரணையை கொண்டுவர முடியும். ஆகையினால் குறித்த பிரேரணையை நிராகரித்து விட்டேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்தார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.